வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெயசீலன். இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னாக்கா தோசை பொங்கலுங்க. இது தோசை பொங்கல் இதுதான் இன்றைக்கி காலையில் நம்ம சாப்பிட போகிற டிஃபன். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பயிறுங்க. பச்சை பயிறு, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு பச்சை பயிறு குழம்புங்க. இதுதான் தோசைக்கு நம்ம சாப்பிட போகிற சைடிஷுங்க. நல்லா பாருங்கள், தோசை பொங்கல். அதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷு பார்த்திங்கனாக்கா பொங்கலுங்க, வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கனாக்கா டால்டா போடாமல் நெய்யிலே பண்ணதுங்க. இந்த பொங்கலுக்கு சைடிஷு சாம்பாருங்க, கத்திரிக்காய் போட்ட சாம்பார். இதுதாங்க நம்ம இப்போ சாப்பிட போகிற காலை டிஃபனு. இது சாம்பாருங்க, கத்திரிக்காய் போட்ட சாம்பார். பொங்கலுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். இது பச்சை பயிறுங்க, பச்சை பயிரில் செஞ்ச குழம்புங்க. இதுதான் நம்ம பொங்கல் தோசைக்கு நம்ம எடுத்துக்கிற சைடிஷுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சைடிஷு. பச்சை பயிறு, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு இது ஒரு சாம்பார் மாதிரிங்க. இது தோசைக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த டிஷ்ஷு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படியே பாருங்கள், தோசை. இது பொங்கலுங்க, பொங்கல், வெண்பொங்கலுங்க. பொங்கல் காலை டிஃபனுக்கு எப்போயுமே இட்லி, பொங்கல், தோசை எப்போயுமே நல்லதுங்க. நைட்டில் மட்டும் தோசை சாப்பிடக்கூடாதுங்க. ஆனால் அது ஒரு மந்தம் தட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் தோசை எடுத்துக்கலாம், இட்லி எடுத்துக்கலாம், பொங்கல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்ல உணவுங்க. எப்போயுமே இது சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. அதனால் நண்பர்களே, நீங்கள் என்ன